நன்றி நன்றி. விசிறிக்கிட்டே இருக்கீங்க. நன்றி நன்றி. ஏன் தம்பி என்னண்ணே எப்படி சூப்பரா கையெட்டுறாங்களா? ஆமா அருமை ரசிக்கிறேன். நம்ம ஊர் ரசிகர்னாவே இந்த ஏரியானாவே ஒரு தனி சிறப்பு தான். அறிவாளிகள், கலையை ரசிக்கக்கூடியவர்கள் ஆமா. எப்படி கையெட்டுறாங்க பத்தியில. ஆமா. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதுக்கு? எங்க ஊர்ல ஒரு திருவிழா வச்சாங்க இதே மாதிரியே. எப்படி திருவிழா? அம்மன் கோயில் திருவிழா. சரி. உடனே இந்த ஊர் தலைவர் என்ன பண்ணாரு, ஏப்பா அம்மன் கோயில திருவிழா வச்சாச்சு, சரி, நான் உங்கள்ட்ட காசு பணம் எல்லாம் கேட்கல, வேற வீட்டுக்கு 1 லிட்டர் பால் கொடுங்க. வீட்டுக்கு பால் 1 லிட்டர் பாலை கொடுத்தீங்கன்னா சரி, அதை கொண்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணா நம்ம எல்லாம் பாலாறு செல்வமா இருப்போம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாரு. அம்மனை குளிர வைக்கணும்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு பெரிய ட்ரம்ம கொண்டு ஊருக்கு நடுவில் வச்சுட்டாரு. எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டாந்து 1 லிட்டர் பால் ஊத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எல்லாரும் ஊத்துவாங்க. அதுல என்னை மாதிரி ஒருத்தன் நல்ல மனுஷன் யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன், எப்படி என்ன செய்யலாம்? எல்லாரும் 1 லிட்டர் பால் ஊத்துவாங்க, நம்ம 1 லிட்டர் தண்ணியை ஊத்திடுவோம். பாலுக்குள்ள தண்ணியை ஊத்துனா தெரிய போகுது, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் தண்ணியை கொண்டாந்து ஊத்திட்டு போயிட்டேன். விவரமா? ஆமா, ஊத்திட்டு போயிட்டானா சரி, உடனே வந்து ட்ரம்ம மூடிட்டாங்க. அப்புறம் ஊர் தலைவர் வந்தாரு. எப்ப எல்லாரும் பால் ஊத்திட்டீங்களா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாமா? சரி, ரைட் ஓகே அப்படின்னு போய் ட்ரம்ம திறந்தாரு. பாலா பொங்குச்சா? எட்டி பார்த்தா எல்லாம் பச்சை தண்ணியா தான் இருக்கு. அப்ப ஊரே அப்படிதானா? சொன்ன ஒருத்தன் நினைச்சான்ல, எல்லாரும் பால் ஊத்துவாங்க நம்ம பச்சை தண்ணியை ஊத்துவோம்னு ஒருத்தன் நினைச்சான். ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருக்கேன். எல்லாரும் பால் ஊத்துவான், நம்மளும் 1 லிட்டர் தண்ணியை ஊத்திடுவோம் அப்படின்னு அந்த ட்ரம்ம திறந்து பார்த்தா தண்ணியா இருக்கு. எல்லாரும் தண்ணியாத்தான் ஊத்திருக்கேன். அந்த தலைவர் மெண்டல் ஆகி குழம்பி எப்படி இருப்பாரு, பதவியே எனக்கு வேணாம்டான்னு ஓடி போயிட்டாரு. இந்த ஊர்ல இருக்க கூடாது இனிமேல். ஏன் இந்த கதையை சொல்ற அப்படின்னா, கைதட்டுன்னு சொன்னேன், கவனிக்கிறேன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க தட்டினாங்க, அங்க இருக்கிறவங்க அங்க 4 பேர் தட்டினாங்க. என்ன மீதி பேர் ஏன் தட்டல? எதுக்காக? இந்த பால் ஊத்துற கதை தான். அட பப்புன்னு சொன்னேன், அவங்க தட்டுவாங்க, நமக்கு அவங்க தட்டிட்டு போறாங்க, நம்ம செவனேன்னு பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டும் போது அவங்க தட்டுவாங்க, இவங்க கம்முன்னு இருப்பாங்க. கடைசியில ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம்னு நம்ம போக வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறதுனால சிரிக்கிறதுக்காக சொல்றேன். ஏதாவது கோவம் இருந்தா தனியா கூட்டிட்டு போய் வரி வரியா கொடுங்க வாங்கிக்கிறேன். நான் வாங்காத இடமா இருக்கு, பழகி போச்சு. ஏரியா சந்தா மாவட்ட ரீதியா போட்டெல்லாம் வாங்கிருக்கீங்க. அதேப்பா ஆலங்குடியில விட வாங்கியிருக்கேன் பாரு. சாமி எவ்வளவு நீல குச்சி எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்குண்ணே? ஏதோ ஒரு முக்கியமான கருத்து சொல்லணும். தப்பு செய்யறது ஈஸியா செஞ்சிடலாம். ஆமா, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவனா வாழ்றது நல்லவனா வாழ்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சீக்கிரம் கெட்டவன் ஆயிடலாம். டக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துன்னு வச்சுக்க, இந்த ஊர்லயே விளையாண்டா மிகப்பெரிய கெட்டவன். வழக்கப்புறம் அங்கே போயிட்டு இருக்கு. நல்லவனா ரொம்ப கஷ்டப்படணும். இப்ப ரவுடி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆமா, ஆனா ஜெயிலுக்கு போய் பார்த்தாக்கா அதோட பிரச்சனை என்னன்னு தெரியும். மத்திய சிறைச்சாலையில ஜெயில போய் பார்த்தோம்னா அவங்கள்ட்டையும் பழகி இருக்கேன். அங்கேயும் அதனாலதான் சொல்றேன், ஏன்னா இப்படி கொலை பண்ணிட்டு இப்படி உள்ள வந்து இப்படி வயசே போச்சே, 50 வருஷத்துக்கு உள்ள போட்டாங்களே, வாழ்க்கையே போச்சு, இப்படி வெளியில போய் நீ என்ன பண்ண போற, போச்சு இப்படி ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு ஏன் கொலை பண்ணன்னு கேக்குறேன். எனக்கு கோவம் வந்துருச்சுப்பா, அவருக்கு அந்த நேரத்தை எனக்கு கோவம் வந்துச்சு, டக்குன்னு எடுத்து குத்திட்டேன் அப்படிங்கிற கோவம் வந்து அடக்கிட்டோம்னா அந்த தேவை அந்த வேலை. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஜெயிலுக்கு போனா நல்லா சாப்பாடு போடுவாங்க, ஒரு வேலை வெட்டியை செஞ்சு நம்ம வாட்டில் இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்க இன்னொரு வேலை ஒண்ணு நடக்குது, அதை சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்கணும், ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லுவேன். இப்ப உள்ள ஜெயில வந்து தண்டனை எல்லாம் கிடையாது. அங்க போனோடனே 3-4-5 ஆள் சேர்ந்துருவாங்க. எதுக்கு? அடிக்கடி ஐஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஹலோ அடிக்கடி ஐஸ் சாப்பிட சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால தவறு செய்யாம இங்க நம்மளோட மக்களா வாழ்றதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு சிறப்பான முறையில் இங்கே மிருதங்க விஷயத்து உங்களை மேலிக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி எங்கள் அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த அப்பா இன்னைக்கு மிருதங்கத்திலேயே பல விருது பரிசெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. தம்பி இந்த வருஷம் கலை நன்மணி விருது உனக்கு தான். மிக சிறப்பு. எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்க இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
நல்ல மைக்கு அமைஞ்சிட்டுன்னு அல்லப்ப தள்ளிட போல இருக்கு. மைக் அமைச்சாச்சுன்னு இல்ல, எப்பவுமே அப்படித்தானா? சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. எப்ப கைதட்ட சொன்ன கைதட்டவே இல்லையாப்பா? ஞாபகப்படுத்துங்க அடிக்கடி. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. கேட்டு கேட்டு தான் வாங்கணும். பொய் சொல்லக்கூடாது, ஆமா, திருடக்கூடாது. எங்க வேணாலும் குறைச்சிக்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டு வாங்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டு வாங்கலாம், தப்பே இல்ல. அம்மா பசிக்குதுமா, ஒரு அன்னதானத்துல ஒரு தட்டு வாங்கிட்டு வாமா அக்கா அப்படின்னா அந்த அக்கா வாங்கிட்டு வந்துடும். பெந்திச்சு பேர பிறகு வாங்குறதுக்காக போடுங்க. இல்ல கேட்கறேன்னு சொல்றேன், கேட்டு வாங்கிக்கலாம். அதனால கை கட்டுங்க, அன்பளிப்பு இருந்தா கொடுங்க. இந்த பொம்பளை ஆளுகள்லாம் வந்து என்னமோ நாடகம் வச்சிருக்காங்க, பார்த்து வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, வேற எதுக்கா வந்திருப்பாங்கல்ல, உனக்கு தெரியாது. இயற்கை காத்து நாங்க என்ன இன்னைக்கே நாடகம் பழகி வந்திருக்கோம். நாடகம் பார்க்க வர்றவங்க கொஞ்சம் பேர் தான், அவங்களுக்கு அவங்களே பாத்துக்கிறதுக்கே சில பேர் வருவாங்க. அவங்க வீட்லயே இருக்கிறாங்க, இப்படி வெளியில நாடகம்ங்கிற ஒரு பேர்ல அப்படியே வர சொல்லி நாடகம் பார்த்து கல்யாணம் ஆகிறதுலாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு காலத்துக்கு ஆமா அப்படிலாம் இல்ல, இப்போ அப்படித்தான். இப்ப வந்து நாடகம் பார்க்கும்போது அப்படியே சைட் அடிச்சிருவாங்க, அப்படியே ஒரு லவ் ஆயிரு, உடனே எங்க பொண்ணு கேட்டு கல்யாணம் நடந்துரு. நாடகம் பார்க்க வந்ததே நடக்குது. சில பேர் நாடகம் பார்க்க ஜெயிலுக்கு போனவங்க தான் இருக்கேன். நாடகம் பார்க்க வந்தவே கெடுக்க வந்தவங்க சில பேர் இருக்கேன் சில ஊர்ல. ஐயோ அந்த மாவட்டத்துக்குலாம் போனா நாடகம் நடத்தினா ஒரு சண்டை தான், முடிஞ்சிருமா முடியாதான்னு சந்தேகத்திலே இருக்கு. அருமையாக நாடகம். அதனால ஏதோ சொன்னேன், அன்பளிப்பு கொடுக்க சொன்னேன். அன்பளிப்புலாம் கொடுங்க. வெறும் 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 100 ரூபாயா கொடுங்க. ஏன்பா அப்படி? எனக்கு சில்லறை 10 ரூபா 20 ரூபாய் கொடுத்தா பிடிக்காது. சில்லறை பாட்டி இல்லையா நீனு? பிடிக்காது. ஆமா 500 200 100 ரூபா தான் கொடுக்கணும். அப்படியும் கையில காசு பணம் இல்லைன்னா இல்லாட்டி பக்கத்துல யாராவது அசந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கள்ட்ட நமக்குன்னு அப்படியே உள்ள விட்டு அப்படியே எடுத்து கொண்டாந்துருங்க. யாராவது தூங்குனாங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்கிற அப்படியே தோட்டம் அழுங்காம நைஸா கழட்டி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. பக்கத்துல ரொம்ப தூங்குனாங்கன்னா அந்த கழுத்துல செயின் இருந்ததுன்னா அழகா அப்படியே கழட்டி கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் கோயில சாமி கழுத்துல கிடக்கிற செயின், காலில் கிடக்கிற செருப்பு, கழுத்துல கிடக்கிற செயின் எனக்கு, காலில் கிடக்கிறது உனக்கு தான். செருப்பு மட்டும் தான் காலில் கிடக்குமா? வேற என்ன? கொலுசு மிஞ்சி எல்லாம் இருக்காதா? அது மாதிரி இருந்தா கொண்டாந்து கொடுங்க. இல்லைன்னா அன்பளிப்பை கொடுக்காட்டி பரவாயில்ல, தயவு செய்து வந்து எங்களை கொலை போட்டுறாங்க. அமைதியா இருந்து நாடகம் பாருங்க. நன்றி வணக்கம். ஆமா, இன்னைக்கே ஒரு நாளைக்கு கூட்டத்துல காணாம போகுது, செய்யணும் போதெல்லாம் உன் தள்ள வந்து விடிய போகுது. தினமும் ஏதோ ஒன்று ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று நாடகத்துல ஒருத்தர் செல்போனை காணும். அண்ணே சொல்லுங்கண்ணே, செல்போன் காணாம போச்சு. சொல்லுங்கண்ணே சொன்னீங்களா? எப்படி சொல்லிட்டு தான் இருக்குது. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே, முடிஞ்சு போச்சு. செல்போனு காணாம போய் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அடுத்த செல் அதிர்ச்சியா மதிய பதிச்சு சூப்பர். இவ்வளவு கலரா இருக்கியப்பா. அப்பவே எங்க அப்பனை எங்க ஆயும் சொன்னேன், இந்த மாதிரி கலரா பத்து விடுறா, இந்த பவுடர் காசாவது மிச்சமாகும்னு. கேட்டாங்களா? இதுக்கே இந்த பாடு. இந்த மாதிரி இருந்துட்டா உனக்கு ஒன்று தெரியுமா? நாடகத்துல கருப்பா இருக்கிறவங்களுக்கு பவுடர் போட்டுட்டே ஆகணும். ஆமா. சிவப்பா இருக்கிறவங்களுக்கு பவுடர் பூசிட்டே ஆகணும். ஆமா. இது வந்து சாமிக்கு சமம். கண்டிப்பா. மகாலட்சுமி பேர் என்னப்பா? ராஜேஸ்வரியா? சாய் தீபியா? சாய் ஜிபி. சாய் தீப்தி அவர்களுக்கு நன்றி. சாய் தீப்தி எனக்கு நல்ல காலத்திலேயே காது கேட்காது. உண்மை ஒத்துக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா. ஏன் காது கேட்கல தெரியுமா? ஆமா ஆமான்ற எதுக்கு காது கேட்கல? உங்களாலதான் ஐயா. நாங்க என்ன பண்ணோம்? உங்களாலே இந்த பைக் உனக்கு காது கேட்கறது நாங்க என்ன பண்றது? டம்முன்னு இப்படி தினமும் வாங்கிட்டே இருந்தா டம்முல தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். நல்லா வாசிக்கிறீங்கப்பா. நான் சொன்னதெல்லாம் நேரத்துக்கு தான் இருக்கு. நீ நல்லா வாசிக்கிறீங்க. அருமையான வாத்தியம். அன்பளிப்படுத்து இந்த நேரத்தை பெருமைப்படுத்திய அன்பு அக்கா அவர்களுக்கு, அன்பு பாப்பா தம்பி அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. பத்தியா இப்ப அன்பளிப்பு சொன்ன அன்பளிப்பு வந்துருச்சு. இந்த தோடு மூக்குத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். நன்றி வணக்கம். வாங்காம போக மாட்டேன். இல்ல முதல் இவங்கிட்ட வாங்கிக்குவா, அதுக்கப்புறம் அங்கிட்டு கட்டி வச்சு கொடுத்தாங்கன்னா அங்கிட்டு வாங்கிக்கோ. வாங்காம போறது இல்ல, வாங்காம போறது இல்ல. 6 மணிக்கு தான் முடியும். அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆமா, அது வரைக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சன் எல்லாம் அவங்கதான். 6 மணிக்கு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ஓடி போயிருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆமாப்பா, எனக்கெல்லாம் மூட்டை கணக்கா பிரச்சனை இருக்கு. என்னது? ஐயோ காலையில பிடிச்சாவல்ல தெரியும், தூங்க முடியல, சாப்பிட முடியல. அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க பிரச்சனை அவங்களோடவே இருக்குது. இந்த டான்ஸ் கார்புல சொல்லுது, ஏன் பிரச்சனை அதுக்கு மேல பிரச்சனை, சாப்பிடவே இல்லை மத்தியானம் அப்படிங்குது. ஆனா அந்த பிள்ளைக்கு வாய் ஏன் அப்படி இருக்குது? ஐயா வாய் அழகாத்தான் இருக்குது, வர்ற பேச்சு பூரா சரியில்லை. வரட்டு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு எனக்கு
பயங்கர சண்டையாக போகுது. அதுக்கப்புறம் நாரதுக்கு எனக்கு சண்டை வரப்போகுது. இதெல்லாம் அவங்க பார்க்கணுமா இல்லையா? அதனால அமைதியான நாடகம் பார்க்கணும் இல்லையா? அதனால இங்க மிருதகத்துக்கு இணையாக சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் செட்டு உங்களை மேலிக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எங்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பார். இதுதான் அனுபவம். அனுபவம் பத்தியா எப்படி பேசுது? சுத்தமா இருக்கா? அனுபவம் பேசுதா இல்லையா? அப்பா வர்ற புள்ள உனக்கு மருமக வேணும், எதையாவது கோளாறு பண்ணி விட்டுறாத, வாசிக்கிறதோட வச்சுக்க. இல்ல இந்த 4 பேர் இருக்கோம், 4 பேரை பார்த்து அந்த வார்த்தை அவர் மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க? மாமா மட்டும் பார்த்து அப்படி வார்த்தை இல்ல, அவர் சொல்லி வைக்கணுமா இல்லையா? அவர் வார்த்தை ஏதாவது அனுபவசாலி பார்த்தே குடும்பத்தை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். போய் பேசணும்னு இல்ல, குடும்பத்துக்குள்ள போகணும்னு அவசியமே இல்ல, குறுகுறுன்னு பார்த்தே குடும்பத்தை கெடுத்து விடுவாங்க. அதனால அப்பா உனக்கு மருமகன் வந்து பார்த்து நடந்துங்க, சரியா? ரைட், ஓகே. அதனால சேர்ந்த பிள்ளை தாளம் இசைத்து உங்களை மேலிக்கூடிய தாளம் மாஸ்டர் எங்கள் நகைச்சுவை நாயகன் சிறப்பு நடிகர் என் குருநாதர்ப்பா. ஆமா, சிறப்பான எங்கள் புதுக்கோட்டை சேர்ந்த MC நடராஜன் அவர்கள் தாளம் 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 தாளம். எங்கள் இசையை உங்கள் காதுக்கு இனிமையாக தெளிவாக சிறப்பாக எடுத்துருவது அருமையான ஒரு ஒளி அமைப்பாக சிறப்பாக அமைத்துள்ள லதா ஆடியோஸ், நமது ரத்தினக்கோட்டையை சேர்ந்த லதா லதா. உலகமெல்லாம் படைச்சானே, உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சானே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே. காத்தாயி மரமாயி முத்துமாரி ஆத்தாளே அருமாரி முத்துமாரி, காத்தாயி மரமாயி முத்துமாரி ஆத்தாளே அருமாரி முத்துமாரி. குங்குமம்
ஒளிவெளி அமைப்பு லதா ரேடியோஸ் ரதா ஒளிவெளி நிலையம் லதா ஒளிவெளி நிலையத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 தம்பி ஆபரேட்டர் அண்ணே செல்வண்ணே வந்துட்டாரு. நம்ம யோசிக்க வேண்டியது நல்ல பழக்கமா நம்ம தேவை புரிஞ்சு நம்ம ஏரியாவுல ரொம்ப ப்ராப்ளமான ஆளு. அப்படி சொல்லுங்க. அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அது எவன் கட்டி கொடுக்கறோம்னு முக்கியம். கொண்டாட்டி வச்சுக்கிறானா அப்படித்தான் குடும்பம் இருக்கு. நீங்க அதிகமா பார்த்துக்க வாய்ப்பு இருக்காது, இன்னும் அதிகமா பார்த்துக்க. கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னு நல்லா எனக்கு வச்சு விடுங்க. நன்றி. சிறப்பு அருமையான ஒளிவெளி அமைப்பு ஆபரேட்டர் உரிமையாளர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. சிறப்பாக இங்கே கொட்டை அமைப்பு பந்தல் அமைப்பு மிக சிறப்பாக செய்துள்ள நமது KSM ஸ்டீல்ஸ் பந்தல் உரிமையாளர் M பாலு ரத்தினக்கோட்டையை சேர்ந்த KSM ஸ்டீல்ஸ் பந்தல் அமைப்பாளர் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. சாப்பாடு தம்பி ஐயப்பா சாப்பாடு எப்படி? கிராமத்துக்காரங்க சாப்பாட்டுக்கு வந்து அமைப்பாளர்கிட்ட காசை கொடுத்தாங்க. அவங்க அங்கேயே சாப்பிட்டு வர சொல்லுப்பா, நாங்களாம் ஊருக்காரங்க எங்கேயும் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒரு 10 தட்டு கொடுத்தா இங்கே தின்றுக்குமா இல்லையா? அன்னதானத்தை நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. ரைட்டு. அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு இதயங்கள், அன்பு உள்ளங்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து நாடகத்தின் அமைப்பாளர் சிறப்பான நாடகம், அருமையான நடிகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாடகம் பேசும்போது. இல்ல அப்படி சொல்லுவாங்க. உடனே நம்ம அமைப்பாளர் பார்த்தாரு, இருக்கலையே தேர்ந்தெடுத்து கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக நாடகத்தை அமைத்துள்ள அமைப்பாளர் ஆவுடர்களை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், மிருதங்க வாத்தியார் ஆகிய எங்களது P மோகன்தாஸ் அவர்களும் மற்றும் நமது ரத்தினக்கோட்டையை சேர்ந்த டிரைவர் அன்பு அண்ணார் M விஸ்வநாதன் மோகன்தாஸ் விஸ்வநாதன் இருவரும் இணைந்து நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அமைப்பாளர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவு என்றைக்கு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். 8ஆம் நாள் மண்டபப்படி கரைக்காரர்கள் மற்றும் இளைஞர்கள் டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் LAL ஸ்போர்ட்ஸ் கிளப் ரத்தினக்கோட்டை, LAL ஸ்போர்ட்ஸ் கிளப் ரத்தினக்கோட்டை அனைவருக்கும் எங்கள் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். என்னுடைய வேலை முடிந்து விட்டது, போயிட்டு வருகிறேன். நன்றி. நீங்க கிளம்புங்க, அப்படியே எல்லாருக்கும் வழி போங்க. காசு எதுவும் கேட்டு வந்துடக்கூடாது. காலையில் எல்லாரும் பேரை சொன்னியே சொல்லுப்பா. டான்ஸ்கார பிள்ளைய கூட்டியா இல்லையா? இந்த புள்ள ரொம்ப அழகா இருக்குப்பா. பேரை சொல்லு. நான் போய் உள்ள போய் பார்த்தேன், அப்படியே லிப்டி கிட்டிக்கா போட்டுக்கிட்டு எதுக்கு போடுது? வாய் முதட்டுக்குப்பா, அப்படியே கண்மை எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா ரெடி ஆயிடுச்சுப்பா. அழகா சொல்லணும்ல, வெளியில வருவாங்க பாரு, கலக்க போகுது. அதனால டான்ஸ் தோற்றி உங்களை மயில கூடிய உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய நாட்டிய தாரகை MM சத்யபிரியா, புதுக்கோட்டை சத்யபிரியா டான்ஸ் காலேஜ். நம்ம கடவீதி கலகலக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் டான்ஸ் எனக்கு ஜோடியா போட்டு கடைவீதி கலகலக்கு கலக்காம போது எனக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும் தானே? அண்ணனோட ஆளு என்ன சொல்ல வர்ற நீ? நான் அந்த பங்காளிகிட்ட பழகிறதும் இல்ல, அண்ணன் தம்பிக்காரங்க எல்லாம் வீட்டு பக்கமே சேர்த்துக்கிறது இல்ல. நாங்க வந்துருவோம். சரி, உங்ககிட்ட எதுக்கு பிரச்சனை? இந்த தம்பியா இருக்கிறவங்க பூரா என்னங்க தம்பி, வாங்க தம்பி, போங்க தம்பின்னு பழைய பேசி பழகிறது நல்லது. குடும்பத்தை கீழே எடுத்து விட்டுறாரு. அதனால டான்சர் சத்யபிரியா வர்றாங்க. அதுக்கு நீங்க தம்பி நல்லா பாட்டா பாடுறீங்களே. பப்புனு என் பேர் சொல்றேன். ஆமா, அப்படியே இருக்க நானும் வாழ்க்கையில் நல்லா இருக்கிற மாதிரியா மேல் இடத்துக்கு போற மாதிரி செஞ்சிருவோம். ஊரே தூக்கி வச்சு பிரமாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. அப்படியா? ஆமா. ஏதோ உங்களை நம்பி என் பேர் சொல்றேன். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜாவை எனக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம். ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா ஆரணி நிலமே ஜோரமரா ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவர் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவர் கட்டளை ஆறு. உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்னது? அண்ணா கை
கை தட்டுங்க எல்லாரும். என்ன இதுக்கா இப்படி பாட்டு பாடிருக்க உனக்கு கை தட்டுங்க கை தட்டுங்க. கட்டாதீங்க தத்துவ பாட்டா ஊரே தூக்கி வச்சு பேசுற மாதிரி பாடிருக்கேன். தூக்கி வச்சு பேசுற மாதிரி இல்ல இந்த பாட்டு, தூக்கி வச்சு காத்து கொண்டு போற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. எல்லாமே இளவூட்ல தான் இந்த பாட்டு போடுவாங்கடா, ஏன்டா அப்படி இம்சை பண்றீங்க? நீ செத்து இருந்தா பாட்டு கேட்க முடியுமா? இப்ப கேட்டுக்க அதெல்லாம் இருக்கும் பொழுது. ஆனா உனக்கு யாருக்கு கிடைக்காத பாக்கி உனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம்னா உண்மையாலுமே நீங்க அனுப்பிடுவோம் உடைய கொண்டு போயிருவீங்க தெரியுது. நன்றி வணக்கம். அதனால் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ரத்தினக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு, அதாவது பூத்தட்டெடுத்தல், காப்பு கட்டுதல், மது எடுத்தல் மற்றும் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2026 புதன்கிழமை அன்று ஸ்ரீ வள்ளிதிரும் நாடகம் மிகச்சிறப்பாக நடைபெறும். நாடக அமைப்பாளர் எம் அன்பழகன், எம்ஜிஆர் வெல்டிங் ஒர்க்ஸ், ரத்தினக்கோட்டை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அடுத்து நோட்டீஸ் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவில் ஆடி பெருந்துழாவை பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு வருகின்ற 26ஆம் தேதி ஆனி மாதம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று தெய்வ திரு அமரர் கிருஷ்ணா ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் மற்றும் குருந்திரக்கோட்டை கூவண்ணர் ராதாகிருஷ்ணன் நினைவு கலையரங்கில் நகைச்சுவை அரசன் பாப்பநாசம் SP பாஸ்கர் அவர்கள் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் ஸ்ரீ வள்ளிதிரும் நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெறும். நாடகத்தின் அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் நாவண்ணா ராஜேஷ் கண்ணன் மற்றும் M குமாரராஜா மற்றும் எங்களது முத்தமிழ் புதுக்கோட்டை நாடகநடிகர் சங்க தலைவருமாகிய அறிவுராஜா மற்றும் சுப்பிரமணியன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வள்ளிதிரும் நாடகம் கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி வணக்கம். கேப் கிடைக்கும் போது இன்னும் தெளிவா சூப்பரா படிச்சிருவோம். இப்போதைக்கு அப்படிதான். நன்றி. அதனால டான்ஸ் வருது, சத்யபிரியா வந்தா தான் நமக்கு வேலை. அதனால சுருக்கமா முடித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டேனாப்பா.